கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த 12 மணி நேர ஜெபத்தை ஏறெடுக்கும் இந்த IMTV ஸ்தாபனத்தையும் இந்த ஜெப வீரர்களையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு குறிப்புகளுக்கும், நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் எங்களோடு இருந்து கிருபை செய்ய போவதற்காக அத்தனை காரங்களும் நல்ல முறையில் கூடிய விரைவில் நடைபெறுவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இந்த 12 மணி நேர ஜெபம் எதுக்காக பண்ணுறோன்னாக்கா, கர்த்தருடைய ஊழியங்களுக்காகவும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்கல்ல அந்த ஊழியர்களுக்காகவும் சபைக்காகவும். சபை, ஊழியங்கள், ஊழியர்கள் இவங்களுக்காக நம்ம இப்போது ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஏன்னா நம்ம இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளோட சேர்ந்து அவரும் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு ப்ரேயருக்கும் அவர் அதை வாய்க்க செய்ய போவதற்காக அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தெரிஞ்சவங்க என் கூட பாடுங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனி தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ 2 தாளந்தோ 5 தாளந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனி தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனி தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தரன்பை பகிர்ந்தவர்கள், உயர்வினின்றும் தாழ்வினின்றும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரளாய் நிற்கும் யார் இவர்கள், சீனி தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நம்ம பார்த்திங்கன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்த நிறைய பேர் இருக்காங்க, ஊழியர்கள். அதுக்கப்புறமா அந்த ஊழிய பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஊழியத்தை FMBB, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா NMS,
அதுக்கப்புறமா நிறைய வந்து இண்டிஜினியஸ் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சபைகள். அதுக்கப்புறமா வந்து நிறையா சிறு சிறு குழுவினராக கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஸோ இந்த சபைக்காகவும் அதுக்கப்புறமா அதில் ஈடுபட்டுள்ள அந்த ஊழிய பணிக்காகவும் அதை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காகவும் நம்ம இப்போ ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். முதலாவது பார்த்திங்கனாக்கா எபிரேயர் 11:5 இதில் பார்த்திங்கன்னா விசுவாச வீரர்கள் பட்டியல் குறிக்கப்பட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கனாக்கா விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஸோ முதலாவதாக ஏனோக்கு போலே நாம் சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்தி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போது அந்த சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சபை எப்படி இருக்கணும்னா கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வகையில் அந்த சபை இருக்க வேண்டும். ஸோ அந்த ஊழியங்களும் வந்து கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வகையில் இருக்கணும். அதில் ஈடுபட்டிருக்கிற ஊழியர்களும் கர்த்தரை பிரியப்படுத்துகின்றவர்களாக காணப்பட வேண்டும், சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக வாழ வேண்டும். ஸோ முதலாவது குறிப்பு, நம்ம வந்து கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். அதுக்காக இப்போ ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே எங்கள் மத்தியிலே வாரும் கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் வந்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே ஏசப்பா, இதோ இந்த கிறிஸ்துவ சபைக்காகவும் பல்வேறு சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த சபைக்காகவும் அதில் ஊழிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்காகவும் அந்த ஊழியங்களுக்காகவும் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்காக எழும்பி நிற்கின்ற அந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. கர்த்தாவே, அவர்கள் உமக்காக உம்முடைய பிரியமான பாதையில் நீர் சொல்கின்ற வேதத்தை சொல்கின்ற வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க, அதில் என்ன கொடுத்திருக்கிறதோ அதன்படி வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா, கர்த்தருடைய வழியிலே நடந்து அதன்படி ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் செய்யும் பொழுது, அவர்களுக்கு நீர் பிரியமானபடி அவர்கள் வாழும்பொழுது, அவர்கள் கேட்கின்ற ஜபங்கள் அத்தனை விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பிதாவே. ஏசப்பா, நீர் எங்களுக்காக ஒரு விசை இறங்கி ஏசப்பா, இந்த ஊழியங்களுக்காகவும் இந்த ஊழியக்காரர்களுக்காகவும் இந்த சபைக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எந்த உலகத்தில் எங்கு பணி செய்து கொண்டிருந்தாலும் அந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்தருளும், அந்த ஊழியர்களை நீர் ஆசீர்வதித்தருளும், அந்த சபையை நீர் ஆசீர்வதித்தருளும். எந்த சபையும் ஏசப்பா பிரிந்து போகாத வண்ணம் ஒற்றுமையாக செயல்பட நீர் கிருபை தாரும். அவர்கள் ஏசப்பா செய்கின்ற காரியங்களில் உம்முடைய கரம் அங்கே இருக்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஏசப்பா, இந்த சபையில் நாங்கள் போனோம், இந்த சபையில் எல்லா காரியங்களும் ஒழுங்காக செய்கிறாங்க, நேர்த்தியாக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சாட்சியான சபையாக அது விளங்கணும் ஏசப்பா. அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களும் ஒரு சாட்சி பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. அவர்கள் செய்கின்ற ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அந்த பல்வேறுபட்ட ஊழியங்களும் ஏசப்பா, நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவர். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி முழுமையாக நடக்க வேண்டும். எப்பவுமே கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு அருவருக்கின்ற காரியத்தில் சபையாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், அந்த ஊழியமும் ஈடுபடவே கூடாது. ஸோ கர்த்தருடைய சித்தத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, இல்லை ஒரு ஊழியத்தை நீ ஒரு ஊழியத்தையோ இல்லை ஒரு சபையையோ நீங்கள் ஒரு தடவை நிறுவப் போகின்றீங்க, இல்லை ஆரம்பிக்கின்றீங்களா, அப்போ வந்து கர்த்தருடைய சித்தத்திற்கு அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து கர்த்தர் வந்து அதை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பார். மனுஷ
மனுஷர் வந்து ஏனோ தானோன்னு செஞ்சுடுவாங்க எந்த வேலையும். ஆனால் கர்த்தர் வந்து அவர் இறங்கி வந்து நம்மளுக்காக ஒவ்வொரு காரியங்களையும் மிக நேர்த்தியாக, சிறப்பாக, செவ்வையாக செய்து முடிப்பார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஸோ 2வது குறிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி அந்த சபையாக இருக்கட்டும், இல்லை ஊழியமாக இருக்கட்டும், இல்லை ஊழியர்களாக இருக்கட்டும், அதன்படி நடக்கணும். தேவன் சித்தம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா எவ்வளவு ஆயத்தமாகறோம்ல. ஏதாவது இப்போ ஒரு ஊருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது நம்ம போகிறோன்னாக்கா நாமளே எவ்வளோ தயார்படுத்தி கொள்கிறோம்ல. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமா, எல்லாத்தையும் அதில் வந்து எல்டர்ஸ் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்போம், அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்போம். அந்த மாதிரி தான் இந்த கர்த்தருடைய ஊழியத்திலும் நம்ம பிதாவாகிய கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அதுக்காக இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எப்படி 1 யோவான் 2:17 கூறியிருக்கிறது போல தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அவன் மாத்திரம்தான் நிலைத்திருப்பான் என்று கூறியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இருந்தாதான் ஏசப்பா அந்த இடத்துல அந்த காரியம் முழுமையாக நடைபெறும் கர்த்தாவே. உம்முடைய சித்தம் இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் வாய்க்காமலே போகும் ஆண்டவரே. லூக்கா 1:37 கூறியிருக்கிறது போல தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மால் ஆகும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செயல்படணும் கர்த்தாவே. எந்த ஒரு ஊழியமாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் எந்த ஊழியத்துக்காக வெளியிடத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை ஒரு சபை நிறுவனப்பட்டாலும் சரி, ஏசப்பா உம்முடைய சித்தம் என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் அதில் வாஞ்சையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் அசட்டையாகவோ ஏனோ தானோ என்றோ செய்யக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தாவே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கூறியிருக்கிற கர்த்தாவே. சாலமன் போன்ற ஞானத்தை தாரும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, பகுத்தறிந்து கொள்ள, நல்லது எது கெட்டது என்று ஆராய்ந்து பார்க்க பரிசுத்த ஆவியால நீர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி அருளும் கர்த்தாவே. ஏசப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் எடுத்து நடத்துகின்ற அந்த சபைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். அங்கே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடட்டும் கர்த்தாவே. அந்த செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா உம்முடைய சித்தம் இருந்தால் அது நன்றாக நடைபெறும் ஆண்டவரே. அதில் ஒரு க்ளோரி இருக்கும் ஆண்டவரே. அதில் உம்முடைய பிரசன்னம் இருக்கும் ஏசப்பா. இதெல்லாம் வந்து நாங்கள் புரிந்து கொள்வோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களை வழிநடத்துகின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களை ஏசப்பா இந்த நிலையில்லாத உலகத்தில் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கருவிலேயே ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அவங்க எங்கே போய் படுக்கை போட்டாலும், பாதாளமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற வேற எங்கே பள்ளத்தாக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இருட்டான இடமா இருந்தாலும் சரி, இல்லை உயரமான இடமா இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் நீர் ஒரு தடவை அவர்களை தெரிந்து கொண்டா அவர்களை நீர் ஆசீர்வதித்து பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி உம்முடைய காரியத்தை சிறப்பாக செய்ய நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 1-11 வசனம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் வந்து அந்த 30 வயதான பொழுது பார்த்திங்கன்னா சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். அவர் செஞ்ச ஊழியம் வந்து 3 வருஷம். அப்போ அந்த ஊழியத்தை அவர் தன்னை ஆயத்தமாக்கி கொள்வதற்கு முன்பாக அவர் வந்து வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த சாத்தானால் சோதிக்கப்படுகிறான். அப்போ வந்து கர்த்தர் வந்து அந்த ஒவ்வொரு 3 சோதனையிலிருந்தும் அந்த கர்த்தருடைய வசனத்தை தான் பயன்படுத்தி அதில் ஜெயம் காணுவார். ஸோ நம்ம எதுலேருந்தெல்லாம் விலகி இருக்கணும்னா கண்களின் இச்சை. இப்போ நம்ம ஒரு காரியம் தவறு செய்கிறோம், இல்லை ஒரு பாவம் செய்கிறோம், அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சபையில் இருக்கிற
மக்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஊழியங்கள் நடைபெறுகிற இடமாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பார்வையில் தான் வந்து நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கண்கள் இச்சை அதிலிருந்து நம்ம விலகி காணப்பட வேண்டும். ரெண்டாவது மாம்சத்தின் இச்சை. நம்மளுடைய உடல் வந்து தேவனுடைய ஆலயமாக கருதப்படுகிறது. ஸோ அதில் வந்து நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஸோ மாம்சத்தின் இச்சையிலிருந்து விடுபடணும். மூன்றாவதாக ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமைனாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொருள், அதுக்கப்புறமா அந்த மற்ற எல்லா மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸு அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதிலிருந்தெல்லாம் வந்து நம்ம ஒரு பெருமையோ இல்லை ஆசையோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஜீவனத்தை அழித்து விடாத வண்ணம் நம்ம வந்து நம்மளுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த 3 காரியங்கள்லேருந்தும் கர்த்தர் இந்த சபையையும் அந்த ஊழியத்தையும் அதை எடுத்து நடத்துகின்ற ஊழியர்களையும் இந்த இச்சைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதுக்காக இப்போ ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இச்சையிலிருந்து ஏசப்பா நீர் விடுபட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. கண்களில் இச்சை, மாம்சத்தில் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தாரோ, மேற்கொண்டாரோ, அதே போல விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஊழிய நிறுவனங்களும் சபைகளும் ஏசப்பா இப்பேற்பட்ட மோசமான இந்த கொடூரமான இந்த இச்சையான காரியங்களிலிருந்து விடுபடணும் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரையும் நீர் போஷித்தருளும் கர்த்தாவே. ஒரு காரியம் நல்லதா இல்லை அது இச்சைக்குரியதா இல்லை உமக்கு பிரியம் இல்லாததா என்று பகுத்தறிந்து அந்த காரியத்தில் ஈடுபடணும் கர்த்தாவே. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா மனம் போன போக்கில் போகவே கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து பரிசுத்தமாய் நடந்து அதன்படி ஒவ்வொரு காரியங்களையும் ஏறெடுக்க நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் சொல்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது உம்முடைய சித்தத்தை அறிந்து உமக்கு பிரியமான வழியிலே நடந்து அவர்கள் ஈடுபடும் பொழுது அதில் நீர் ஜெயத்தை மாத்திரம் தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று கூறியிருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாவித இச்சைகளிலிருந்தும் பொருளாசை, பண ஆசை, மற்ற எல்லா வித காரியங்களிலிருந்தும் நாச மோச வழிகளிலே ஈடுபடுகின்ற அத்தனை காரியங்களிலிருந்தும் எங்களை விலக்குவீராக ஏசப்பா. நீர் எங்களோடு இருந்து நீர் பேசுகின்ற அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் விரும்புகின்ற கனிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு ஊழியம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது ஊழியக்காரங்களோ அந்த ஊழியங்களோ இல்லை சபையிலோ எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5:22-23 கூறியிருக்கிறது போல நீங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா ஆவியின் கனிகள் சாந்தம், அன்பு, இச்சை அடக்கம், அதுக்கப்புறமா வந்து நீடிய பொறுமை, நற்குணவு, தயவு, விசுவாசம், இவை எல்லாவற்றையும் பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதிலே உங்களுக்கு இச்சை அடக்கத்தையும் பற்றியும் வந்துடும். கலாத்தியர் 5:22-23 எடுத்துக்கோங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணவு, தயவு, சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அன்பாக இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து சந்தோஷம் இருக்காது, அதுக்கப்புறமா சமாதானம் இருக்காது, அதுக்கப்புறமா ஒரு சிலர்கிட்ட பொறுமை இருக்காது, ஒரு சிலர்கிட்ட தயவு இருக்காது, ஒரு சிலர்கிட்ட விசுவாசம் குறைந்தவர்களாக
காணப்படுவார்கள். அப்புறமா எல்லாரும் வந்து சாந்தமாக பேச மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து நம்மள வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த இச்சையில் ஈடுபட்டவர்களாக காணப்படுவார்கள். அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே வந்து கர்த்தர் வந்து அந்த இச்சை அடக்கத்திலிருந்தோ இல்லை, இதையெல்லாம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா ஆவியின் கனிகள். ஸோ இந்த ஆவியின் கனிகள் நிறைந்தவராக அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறமா அந்த சபை மக்கள் எல்லாருமே அங்கே அந்த சபையில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாருமே, அதுக்கப்புறமா வந்து அந்த ஜெப வீரர்கள், ஊழியர்கள், அந்த ஊழிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த இடம் தூய்மையாக பரிசுத்தமாக வேறு எந்த விதமான கர்த்தருக்கு விரோதமான செயலில் ஈடுபடாத வண்ணம் ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். அது கூட வந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலனடைந்து இருக்க வேண்டும். ஏன்னா உள்ளான மனுஷன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஸோ வெளிப்புறமாக சொல்லலை, உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோமா? கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்துருப்பாருல்ல. ஸோ அந்த வரத்தை நம்ம பெற்றவர்களாக ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த ஊழியங்களும் சரி, ஊழிய நிறுவனங்களும் சரி, ஊழியர்களும் சரி, சபைகளும் ஏசப்பா அந்த அன்பினாலே, சாந்தத்தினால, இச்சை அடக்கத்தினால, தயவுனால, நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, மனுஷன் வந்து தவறு செய்வது இயல்பு ஆண்டவரே. அவன் பாவத்தை அறிக்கையிட்டு அதிலிருந்து திரும்பி பாவம் மன்னிப்பு பெற்று உம்மை ஒரு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு அந்த மன வாஞ்ச இருக்கணும் கர்த்தாவே. ஏசப்பா, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு அவங்க போய் தன்னை ஒப்பு கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா அந்த ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளார சென்றுட்டாங்கன்னா அது அவங்கள வந்து ஒரு சோம்பேறியாக ஆக்கிடும். அதிலிருந்து அவங்க விடுபடணும் கர்த்தாவே. ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் அப்படி வாழக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் எப்போவுமே வந்து மெட்டீரியலையோ இல்லை வேறு பொருட்களையோ வேறு ஆட்களையோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த மனம் இருந்தால் அதை மாற்றும் ஆண்டவரே. ஏசப்பா, மனிதன் வந்து வெளிப்புறத்தை பார்க்குறான் ஆண்டவரே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஏசப்பா எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஒரு சபைக்கு என்னென்ன தேவை, அந்த சபையில் விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் ஆலயத்துக்கு விருப்பமாக வர்றாங்களா இல்லை கடமைக்காக வர்றாங்களா, அதையெல்லாம் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதே போல் ஊழியங்கள் ஏசப்பா பணத்துக்காக செய்கிறாங்களா இல்லை உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய காஸ்பல், உம்முடைய மெசேஜ் உலகம் எங்கும் போய் சென்றடைய வேண்டும், அதனால் அனைவரும் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களாக மாற வேண்டும், அந்த எண்ணத்தோடு செய்கிறாங்களா? இல்லை தனக்கான ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு சொகுசான வாழ்க்கை, இதுக்காக ஊழியத்தை செய்கிறாங்களா? நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. அந்த மாதிரி யாராவது மாறுபாடான கருத்தோடு இருந்தால் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவே நல்ல தருணம் ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. உமக்காக எழுந்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஏசப்பா ஆடம்பர வாழ்க்கைக்கோ இல்லை சொகுசான வாழ்க்கைக்கோ இல்லை தங்கள் தகுதிக்கு மீறின ஆசையிலோ ஈடுபடாத வண்ணம் நீர் அவர்களை பாதுகாத்தரலும் கர்த்தாவே. போதும் என்ற மனத்தை தாரும் கர்த்தாவே. நீர் என்ன கொடுத்திருக்கின்றீரோ அதில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த கிருபை தாரும் கர்த்தாவே. எதற்காகவும் அவங்க புலம்பக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அந்த
பறவைகளை, காகங்களை, எல்லாவற்றையும் பிராணிகள் ஏசப்பா, மிருகங்கள், மற்ற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நீர் போஷிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் மனுஷன் மாத்திரம் உம்மை விசுவாசிக்கிறதே இல்லை ஆண்டவரே. நாளைக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். எங்களுக்கு இந்த பென்ஷன் இல்லையே, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு குடும்பம் பெருசாக இருக்கே, எல்லாரையும் நான் போஷிக்கணுமே, நான் அதுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு ஒருவரையும் வஞ்சியாதபடி ஏசப்பா, இப்போ இந்த நாட்களுக்குரிய அந்த தேவைகள் பூர்த்தி அடைந்தால் அந்த மன ரம்யத்தோடு வாழ கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் கத்தாவே. ஆவின் கனிகள் நிறைந்தவர்களாக உம்மை நோக்கி பார்த்து வெட்கம் அடையாதபடி பிரகாசம் உள்ளவர்களாக ஊழியத்தில் ஈடுபட நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, யாத்திரை ஆகமம் 20வது அதிகாரம். அதில் பார்த்திங்கன்னா 10 கட்டளை இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த 10 கட்டளையில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் முக்கியமாக எதை அந்த ஊழிய நிறுவனமோ ஊழியக்காரர்களோ இல்லை சபையோ எதை முக்கியமாக பின்பற்றணுன்னாக்கா, 16வது வசனம், நம்ம பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு கர்த்தர் அதை ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரு சின்ன விஷயந்தானே அது, நான் பொய் சொன்னால் அதில் என்ன தப்பு அப்படின்வீங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிற பொய்யினால் மற்றவங்க பாதிக்கப்படுறது இல்லையே, நான் அதனால என்ன தவறு அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அந்த மற்றவர்களுக்காக பொய் சாட்சி சொல்கிறதோ இல்லை நம்ம ஒரு காரியத்திலேருந்து தப்பித்து கொள்ளணும்னு பொய் சொல்கிறதோ மிகவும் தவறான காரியம். ஏன்னா எல்லா காலத்திலும் நம்ம உண்மையாக இருந்தாக்கா கர்த்தர் யார் உண்மையாக இருக்காங்களோ, யார் நேர்மையாக இருக்காங்களோ அவர்களிடத்துல தான் ஆசீர்வாதத்தை மேலும் மேலும் தருவார். அவரை யார் விசுவாசித்து அவர் சித்தத்தின்படி அவர் பிரியமாய் சொல்கின்ற நடத்துகின்ற வழியில் நடக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால் விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், சபையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் இத்தனை நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் மேக்ஸிமம் எல்லாரும் நேர்மையாக தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அவங்க எல்லா விஷயத்துலேயும் நேர்மையாக, உண்மையாக, விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கத்தாவே. கத்தாவே, நீர் 10 கட்டளையில் எசப்பா, ஒவ்வொரு கட்டளையும் நீர் எங்களுக்காக கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்காக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, மற்றவர்கள் பொருளை இச்சியாதிருப்பாயாக, உம்மை தவிர வேறு தேவர்களை வணங்காதிருப்பாயாக, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இப்படி ஏசப்பா எல்லா கட்டளைகளையும் நீ கொடுத்துருக்கிறீர் கத்தாவே. நாங்கள் ஏசப்பா விசுவாசிகள், சபை மக்கள், ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், இது எல்லாவற்றிலும் ஏசப்பா உண்மைத்தன்மை இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, அவர்கள் உமக்கு பிரியமான பாதையில் நடக்கிறார்களா, லஞ்சம் வாங்குறாங்களா? பரிதானம் வாங்கிறது உமக்கு பிடிக்காது ஏசப்பா, லஞ்சம் வாங்கிறது உமக்கு பிடிக்காது ஆண்டவரே. அந்த லஞ்சம் வாங்குகின்ற எண்ணத்தை முற்றிலுமாக மாற்றி அருளும் கத்தாவே. பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஒரு நிறுவனம் நடத்தும்பொழுது ஏசப்பா அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஏசப்பா. அந்த பணம் எவ்வளவு செலவிடப்படுகிறது, எவ்வளவு வரவு வைக்கப்படுகிறது, அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லலாம் நேர்மையாக அந்த சபை செயல்படணும் கத்தாவே. ஒரு தலைவனாக இப்போ ஒரு ஊழியத்தை எடுத்து நடத்தும் பொழுது நம்மளை யார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அசட்டையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. பரமபிதா நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஜட்ஜ்மெண்ட் அப்போ ஏசப்பா நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு ஊழியத்தை செய்ய நீர் கிருபை தாரும் கத்தாவே. யாரையும் வஞ்சிக்கக்கூடாது ஆண்டவரே, யாரையும் துன்புறுத்தக்கூடாது ஆண்டவரே. நான் அவங்கள நான் அடித்தேனா அதுதானே துன்புறுத்துறது, அது அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தரை மனசு நோகிற மாதிரி பேசினா கூட அவங்கள துன்புறுத்துகிறோம். அந்த பேச்சினால், அந்த நாம் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தை
வார்த்தையினால் மற்றவர்களை குற்றமாக்குகிறோம், மற்றவர்களை நோகடிக்கிறோம். இருந்தெல்லாம் விசுவாசிகள் விடுபடணும் கத்தாவே. ஊழியக்காரர்கள் நிதானமாய் நடந்து கொள்ள வேண்டும் கத்தாவே. ஊழியம் செய்யும்போது அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து அதில் செயல்பட வேண்டும் கத்தாவே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் கத்தாவே. யாரிடத்திலிருந்தும் லஞ்சம் வாங்கக்கூடாது ஆண்டவரே. யாரிடத்திலிருந்தும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதில் ஈடுபடவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பரியாசம், அதுக்கப்புறமா சண்டை எல்லாம் போடுறது. இப்போது சபைகளில் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது மாதிரி இன்னொருத்தர் நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்கக்கூடாது. அங்கே தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பம் பாழாய் போகுன்றாங்க. அது சபைக்கும் பொருந்தும். பிரிந்திருக்கிற எந்த சபையாவது நல்லா இருக்கா பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் குடும்பங்களாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், அப்புறமா ஊழியர்காரர்கள் ஒரு நிறுவனம் ஒரு ஊழியங்களை எடுத்து நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்படின்னா இப்போது நான் ஏதோ ஒரு ஊழியத்தை எடுத்து நடத்துகிறேன்னு வச்சுங்களேன், அப்போது எனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு நான் நல்ல அவங்கள நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவங்கக்கிட்ட சொல்லணும், கம்யூனிகேஷன். அதே மாதிரி அவங்களும் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல வர்றாங்கன்னா அதையும் நம்ம பொறுமையோட கேட்கணும். எப்பவுமே வி ஷுட் பி எ குட் லிசனர். நல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேட்கணும். நம்மளால் ஆன உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்படின்னா எனக்கு வருமானம் கம்மியாக தான் வருது, எனக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியாது, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. நீங்கள் செய்ய 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 கர்த்தர் அதிசய விதமாக ஆச்சரிய விதமாக அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஸோ சபையாக இருக்கட்டும், இல்லை ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், இல்லை ஊழியங்களாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக கூட இருக்கட்டும், கர்த்தர் இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் ஒப்புவித்துருங்க. அவர் உங்களை அதிசயமாக ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பரியாசம். சங்கீதம் 1வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருக்கிறவன் தான் பாக்கியவான். அது எல்லாருக்குமே இந்த வசனம் நல்லா தெரியும். ஸோ இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம படித்து அதை தியானம் பண்ணி, இப்போ உங்களை ஒரு மெசேஜ் கூப்பிட்றாங்கன்னாக்கா நீங்கள் ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. ஏன்னா இது இந்த வார்த்தையை சொல்வதற்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். நல்ல ஒரு வாஞ்சியோடு போங்க. உங்களை நீங்களே நல்ல ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஊழியக்காரர்கள் நல்ல கர்த்தர் கொடுத்த அந்த ஆடைகளையோ அவர் என்ன நம்மளுக்கு பிளஸ் பண்ணி வச்சுருக்காரோ அதை உடுத்துட்டு போங்க. அங்கே போய் நல்ல சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுங்க. அந்த கர்த்தருடைய வசனத்தை போதியுங்கள், அதனோட அர்த்தத்தை எடுத்து சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே பைபிளில் இருக்கிற அத்தனையும் புரிந்து கொள்ள அவங்களால முடியாது. அப்போ நம்ம ஊழியக்காரர்கள் அதை எடுத்து செய்யும் பொழுது அந்த வசனத்தோட அர்த்தத்தை சொல்லணும், அதன்படி அவங்கள வழி நடத்தணும். ஸோ நம்ம பரியாசம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா சண்டை இடக்கூடாது, ஆனால் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இன்னொன்று நீதிமொழிகள் 28:21 பார்த்திங்கன்னா, நம்ம பாகுபாடு பார்க்கக்கூடாது. முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். கவனிங்க, எந்த ஒரு காலேஜாக இருக்கட்டும்னு வச்சுங்களேன், அது ஒரு பைபிள் காலேஜாக இருக்கட்டும்,
இல்ல, ஒரு ஊழிய நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு சபையா இருக்கட்டும், இல்ல ஊழியக்காரர்கள், நீங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. அப்படின்னா, இனம் இனத்த பார்த்தோ, இல்ல மொழிய பார்த்தோ, இல்ல ஜாதிய பார்த்தோ, அல்லது அ அவன் என்ன கேஸ்ட்டு அந்த மாரியெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறமா இவங்க வந்து நார்த் சைடு, இவங்க சவுத் சைடு அந்த மாரிலாம் பாகுபாடு பார்க்கவே கூடாது. அதுக்கப்புறமா ஏழை, இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன நம்ப வேண்டியப்பட்டவன், அப்படியெல்லாம் பாகுபாடு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஊழியம் சிறந்து விளங்கவே விளங்காது. ஏன்னா, நீங்க கர்த்தர் சொல்றபடி நடந்தா தான் எந்த ஒரு ஊழியமோ, ஊழியக்காரர்களோ, இல்ல அந்த சபையோ வந்து சிறந்து விளங்கணும்னாக்கா, நம்ப இடத்துல அந்த வேற்றுமை இருக்கவே கூடாது. நெறைய சபைகள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க நார்த் சைடு, இவங்க சவுத் சைடு அப்படின்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில குடும்பங்கள் நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வந்து நெறைய போய் பேசுவோம்ல. அப்போ சொல்லுவாங்க, என்னுடைய ஃபேமிலியில இவங்க நல்லா பாடுவாங்க. ஆனா அவங்க வந்து ஒதுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா நான் நல்லா ஊழியம் செய்வாங்க. அவங்கள வந்து புறக்கணிக்கிறாங்க. அப்படின்னா தெரிஞ்சவங்களையே வச்சு வேலை வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஒரு சபைன்னு எடுத்துட்டிங்கனாக்கா, அதில உறுப்பினர்கள், அங்கத்தினர்கள், விசுவாசிகள் அவ்ளோ பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் நீங்க ஈக்குவல் சான்ஸ் குடுங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. யார் நல்லா பாடுறாங்களோ அவங்கள பாட வைங்க. யார் நல்லா மெசேஜ் குடுக்குறாங்களோ அவங்கள மெசேஜ் குடுக்க வைங்க. யார் நல்லா ஜெபம் பண்ணுவாங்களோ அவங்கள ஜெபம் பண்ண வைங்க. யார் நல்லா வந்து ஆராதனை செய்வாங்க. அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் எல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க. அவங்களுக்கு அந்த முக்கியத்துவத்த குடுங்க. பாகுபாடு பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஜாதியின் அடிப்படையில, அதுவும் கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது, அந்த ஜாதியின் அடிப்படையில சபையாக இருந்தாலும் சரி, ஊழிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்ல ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலயும் அந்த வேற்றுமை இருக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் வந்து அதையெல்லாம் விரும்பவே மாட்டாரு. அதே மாதிரி ஃபேவரிட்டிசமும் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. முகதாட்சண்யம் நல்லது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து கர்த்தர் வந்து நம்பள எதுக்காக படைத்தார்னாக்கா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். மத்தேயு அ 28வது அதிகாரம் 18, 19, 20 பேராணைன்னு சொல்லுவோம். கிரேட் கமாண்ட்மெண்ட், கிரேட் கமிஷன். ஸோ அந்த அந்த கமிஷனில் என்ன கூறியிருக்கிறது? நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஸோ அந்த கடமையை நம்ம செய்கிறப்போ சந்தோஷமா, உற்சாகமா, கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து செய்கிறதுக்கு தயங்கவே கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கர்த்தாவே நீர் எங்கள் இதயங்களை அறிந்தவர் ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு சபையிலேயோ சரி, இல்லை ஊழியத்திலோ சரி, இல்லை ஊழியர்கள் மத்தியிலோ சரி, என்ன ஜாதி, என்ன உட்பிரிவு, அவன் என்ன கேஸ்ட்டு, அதெல்லாம் பார்க்கவே கூடாது ஆண்டவரே. யார் மனதும் புண்படும் வகையாக நடந்து கொள்ளவே கூடாது ஆண்டவரே. அவன் என்ன மொழி பேசுகிறான், இவன் தமிழ், இவன் தெலுங்கு, இவன் கன்னடம், இவன் ஹிந்தி அப்படிலாம் பார்க்கவே கூடாது ஆண்டவரே. நீர் பட்சபாதம் இல்லாதவர் ஆண்டவரே. நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் ஆண்டவரே. அதை உணர்ந்து விசுவாசிகளோ, ஊழியக்காரர்களோ, இல்லை சபையில் காணப்படுகின்ற போதகர்களோ நடக்க வேண்டும் கர்த்தாவே. யாரையும் பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாரும் ஒரே இனம். ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. ஏழையாக இருந்தால் அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது, பணம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் பேசுறது, இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணுவோன்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்கலன்னு வச்சுங்களேன், சபைகளில் அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க. அந்த சபையில் யாரும் பழகவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. தப்பான கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதன்படி நடப்பாங்க. அதெல்லாம் தவறான காரியம். யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு இடத்துல கேளுங்க. கர்த்தருக்கு
கர்த்தருக்கு பிடிக்காத அருவருக்கின்ற ஒரு காரியம் இது. அதனால் நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஜாதி பார்க்காதீங்க, இனத்தை பார்க்காதீங்க, ஏழை பணக்காரன் என்று பொருளாதார ரீதியாக அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பார்க்காதீங்க, என்ன மொழி பேசுகிறாங்க அது எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பைபிளை வந்து படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஆனால் கர்த்தர் ஆவியானவர் உதவியோட கூட அவங்கள வந்து பைபிளை படிக்க வைக்கிறாரு. ஸோ கர்த்தர் நம்மளை வந்து ஒப்பு கொடுத்துட்டா அவர் நம்மளை வழி நடத்துவார். நம்ம அந்த யா யா ஒருத்தரோடு பழகும் பொழுதோ, ஊழியத்தின் நிமித்தமாக வேறு இடங்களுக்கு செல்லும் பொழுதோ, நீங்கள் எந்த ஊர்க்காரு, நீங்கள் இல்லைன்னா அவங்க பேசுகிற அந்த மொழி, அந்த பாஷை, அந்த ஸ்லாங் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க இந்த ஊருக்காரு. அப்போ அவங்கக்கிட்ட நல்லா பேசுறது, பழகிறது அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் வந்து எல்லாருமே வந்து மனிதர்கள் இல்லை. எல்லாருக்குமே வந்து அந்த இதயம்னு ஒன்று இருக்குது, அதில் ஆசை பாசங்கள்னு ஒன்று இருக்குது. ஆனால் கர்த்தருக்காக அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது நம்மளால் ஆன உதவிகளை செய்யணும். அவங்கள வந்து கேவலப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ கூடாது. இதுக்காகலாம் இப்போ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் தேவைகளை சந்திக்கட்டும். எல்லா காரியத்துக்காகவும் அவங்க கர்த்தரிடத்துல கேளுங்க. அப்போ கர்த்தர் வந்து நிறைவானதை தருவார். குறைவானது எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதே மாதிரி நம்மளை வந்து ஒரு இடத்துல உபாகமத்தில் நம்ம படிக்கிறோம்ல, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தருக்கு விரோதமாய் அவர் வேதத்தின்படி நடக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே சாபமாக அனைத்து காரியங்களும் நடக்கும். ஸோ அந்த உபாகமம் எடுத்து படித்து பாருங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கர்த்தர் வச்சுருக்காருன்னு. அப்போது நம்ம அவரோடு இருக்கும் பொழுது, அவரோட கூட நம்ம செயல்படும் பொழுது, உறுதியாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை போஷிப்பார். இது எல்லாவற்றையும் நம்ம கடைப்பிடிக்க கர்த்தர் தாமே நம்மளுக்கு உதவி செய்யணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போது நான் வந்து ஒரு இடத்துல ஒரு சபைக்கு வந்து அங்கே பிரசங்கம் நல்லா செய்கிறாரு அந்த பாஸ்டர்ன்ட்டு போனேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா. அவங்க வந்து இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்தாங்க. அப்போது அவங்க ஆதி திருச்சபை இருக்குது, அங்கெல்லாம் மெம்பர்ஷிப்புன்னு இருக்கும், உறுப்பினர்னு இருப்போம். நம்மளுக்கு வந்து பிறந்த நாளும் சரி, கல்யாண நாளும் சரி, இல்லை ஒரு இறப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அங்கே உரிமை உண்டு. அதுக்குரிய இடமும் நம்மளுக்கு தருவாங்க. ஆனால் இப்படி வேற்று மதத்திலிருந்து வந்தவர்கள் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள்லாம் மரித்து விட்டால் எங்களுக்கும் அங்கே இடம் தருவாங்களா, அப்படி ஒரு ஆதாயத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ நிறைய கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் வந்து படிக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து வேலை வாய்ப்பு தராங்க, அதுக்காக கன்வெர்ட் ஆவாங்க. இந்து மதத்திலிருந்தோ இல்லை பிற மதத்திலிருந்தோ கிறிஸ்துவர்களாக மாறுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த சுய ஆதாயம், இதை பார்த்து யாரும் மாறாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை படித்து அது வந்து எவ்வளவு வந்து ஒரு அதிகாரமும் படிக்கிறப்போ ஒரு டைம் படிக்கிறப்பையும் வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் தருவார். அது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கும். நீங்கள் பைபிளை படிக்கிறப்போ நல்லா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து ஒரு ஆழ்ந்து அதை படிக்கிறப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து போஸ்டிங், நிறைய வந்து கிறிஸ்துவ நிறுவனங்கள் இருக்குது. அப்போது நம்ம கிறிஸ்துவர்களாக மாறிட்டா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எதை நம்ம முக்கியமாக கருதணும்னா நித்திய ஜீவன்,
பரலோக ராஜ்யம் இதை பற்றி தான் நம்மளோட சிந்தனை இருக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய வழியில் நடக்கும்பொழுது, அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும்பொழுது, அவர் சித்தத்தின்படி செய்யும்பொழுது கண்டிப்பாக ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஐயோ அங்கே போனால் எனக்கு பணம் கொடுப்பாங்க, என்னை படிக்க வைப்பாங்க, வேலை தருவாங்க, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. முதல்ல என்னென்னா நம்ம பரிசுத்தமாக வாழணும். கர்த்தரிடத்தில் போனாக்கா நம்ம கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார். நம்மளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, ஏதோ நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டா எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க, எங்களுக்கு வேலை தருவாங்க, எங்களுக்கு திருமணத்தை செய்து வைப்பார்கள், எனக்கு வருமானத்துக்கு வழி செய்து தருவார்கள். அப்படியெல்லாம் யோசித்து கிறிஸ்துவை நாடக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் அந்த ஊழியக்காரர்களும் சரி, ஊழிய நிறுவனங்களும் சரி, சில ஊழிய நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா அவங்களோட சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக அவங்க வேறு யார்கிட்டயோ போய் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் நீர் தாங்கி அருளும் கர்த்தாவே. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, மனம் திரும்புதல் இருக்கணும், அதுக்கப்புறமா பாவ மன்னிப்பு உண்டு, ஒரு சாட்சியாக வாழ்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இதெல்லாம் மனதில் கொண்டு ஏசப்பா, அந்த சபையில் இருக்கிறவங்களும் சரி, அதுக்கப்புறமா ஊழிய நிறுவனங்களும் சரி, பல்வேறுபட்ட வகை உள்ள ஊழியங்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, ஏசப்பா உம்மை மட்டுமே நம்பி விசுவாசித்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் கர்த்தாவே. வேறு எந்த சுய லாபத்துக்காகவோ இல்லை எக்கனாமிக்காக நாங்கள் எங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக யாரும் வரக்கூடாது ஆண்டவரே. உம்மை பற்றி அறிந்து கொண்டவர்களாக, உம்மை ருசி பார்த்தவர்களாக, உம்மை தெரிந்தவர்களாக, உம்முடைய வேதத்தில் பிரியப்பட்டு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்கணும் கர்த்தாவே. அவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலக வாழ்க்கைக்கல்ல ஆண்டவரே, நித்திய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு, தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு, மனதுருக்கத்தோடும் எல்லாவித அந்த வாஞ்சையோடும் அவர்கள் செய்ய நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4:5. 1 தீமோத்தேயு எடுத்துக்கோங்க, 4வது அதிகாரம் 5வது வசனம். தேவ வசனத்திலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அதுக்கப்புறமா 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஸோ நம்ம எதுலெல்லாம் மாதிரியாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. வார்த்தை, நம்ம சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தை, நான் ஏற்கனவே சொன்ன மற்றவர்களுக்கு உபயோகம் இல்லாத கீழ்த்தரமான கெட்ட வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து ஒன்றுமே புறப்படவே கூடாது. 2வது நடக்கை, நாம் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கணும். நம்ம கர்த்தரை மட்டுமே சார்ந்து அவரை மட்டுமே பிரியப்படுத்தி வாழணும். நீ மனுஷரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சின்னா கர்த்தருக்கு விரோதமாக தான் செயல்படுவ. ஸோ மனுஷரை பிரியப்படுத்த வாழாதீங்க, கர்த்தரை மாத்திரம் அவரை மட்டும் பிரியப்படுத்தணும். அதுக்கப்புறமா அன்பில் 1 கொரிந்தியர் 13:13 கொடுத்துருக்கோம். அன்பே பிரதானம். அன்பு தான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை 3லும் அன்பு தான் பெரியது. ஸோ ஒருவருக்கொருவர் நம்ம
அன்பாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா ஆவியிலும் நம்ம ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை உலக வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆவியில் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக நம்ம கடவுள் இடத்துல கேட்கணும் அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை. அதுக்கப்புறமா விசுவாசத்திலும் என்னன்னாக்கா, நம்ம ஒரு காரியம் நடைபெறணும்னா கர்த்தர் செய்வார். கர்த்தர் எப்படி ஆபிரகாம், சாராள் அவங்க வயது சென்றவர்களாக இருந்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே மாதிரி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். 100 வயது இருந்தப்போ கூட கர்த்தர் அவர்களே ஆசீர்வதித்தார். ஸோ கர்த்தர் நமக்காக செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற விசுவாசம் இருக்கணும். கற்பிலும் இப்போ பார்த்திங்கன்னா, நேற்று நான் ஒரு மெசேஜ் கேட்டேன். அப்படின்னா ட்ரக்கு பற்றி. அப்போது அந்த மெசேஜ் கொடுத்தவங்க சொன்னாங்க, மாணவர்கள் நிறைய பேர் ட்ரக்கு அடிக்ட் ஆகுறாங்க, போதை, அதனால் பாலியல் ரீதியாக நிறைய தவறுகள் நடக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கற்பு கர்த்தர் அந்த எப்படி அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட தாயாக மரியாள் எப்படி பரிசுத்தமாக இருந்தாங்கல்ல, அதனால தான் கர்த்தர் அந்த இயேசுவாக யார் வயிற்றில் பிறந்தார்? மரியாளிடத்தில் பிறந்தாள். ஏன்னா அவங்க ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி என்று அழைக்கப்பட்டார்கள். ஸோ அதே மாதிரி உங்களையும் என்னையும் பார்த்தா, ஊழியர்களை பார்த்தா, விசுவாசிகளை பார்த்தா, சபை மக்களை பார்த்தா, நீங்கள் கற்புள்ளவர்கள், நீங்கள் பாக்கியவதிகள்னு நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். அதுக்கப்புறமா இதை எல்லா விஷயத்திலும் நம்ம ஒரு சாட்சியாக, மாதிரியாக வாழ வேண்டும். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, உலக வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை. இப்போ தனிப்பட்ட வாழ்க்கைனா நம்ம காலையில் எழறோம், சாப்பிட்றோம், சமைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் ஆராதனை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம். அது தனிப்பட்ட வாழ்க்கை. ஊழிய வாழ்க்கைன்றப்போ கர்த்தருக்காக நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்காக போய் ஒரு இடத்துல போய் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அது பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லை பண உதவியாக இருக்கலாம், இல்லை ஜெப உதவியாக இருக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? ஒரு சிலர் மெசேஜ் தரலாம், பாட்டு பாடலாம், ஆராதனை செய்யலாம். ஸோ இது ஊழிய வாழ்க்கை. அதுக்கப்புறமா வெவ்வேறு இடங்களுக்கு சென்று இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப உதவி செய்யலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யலாம். அப்போது இந்த மாதிரி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மள களி கூறுவார். அப்போது கர்த்தர் பார்த்திங்கன்னா, நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அதுக்கப்புறமா நமக்காக பாடுபட்டார், நிறைய அற்புதங்களை செஞ்சார். 12 வயசில் பார்த்திங்கன்னா போதகர்கள் மத்தியில் அமர்ந்து கொண்டு அவங்களோட பேசிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் தன் பெற்றோர்களோடு சேர்ந்து அவர்களோட போய் இருந்து தன்னோட கீழ்ப்படிந்து நடந்தார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 30 வயதானதுக்கப்புறம் அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஊழியம் செய்தார்னு பார்க்குறோம். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டார், நம் செய்த பாவத்திற்காக ரத்தம் சிந்தினார். அதுக்கப்புறமா நம்மளை ரொம்ப நம்ம மேலே கிருபை உள்ளவராக, இரக்கம் நிறைந்தவராக காணப்படுகிறாரு. அப்போ நம்ம அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் இப்போ இவ்வளோ நேரம் 1 மணி 45 மினிட்ஸாக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம்ல. உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். இப்போது உங்களை நீங்களே அர்ப்பணிங்க.
கர்த்தர் வந்து இவ்வளோ காரியங்கள் நமக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஸோ ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக, ஒரு ஊழிய நிறுவனத்தை நம்ம ஊழியங்களுக்காக, அதுக்கப்புறமா வந்து சபையில் எல்லாருமாக நம்ம கர்த்தருக்காக என்ன செய்ய போகிறோம் யோசிங்க. உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை கடைசியாக இந்த பாடலை பாடலாம். உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல். தந்தே நின்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தே நின்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன், ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன், பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உலகோர் என்னை நெருக்கி பலமாயுதம் செய்திடினும், நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் நிலத்தீனில் நாதவெல்லுவேன், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், அஷ்டத்திக்கும் ஆளும் தேவனே அடியேன் உம்மில் அமர செய்திடும், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்வேன் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனை ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரும் இப்போ உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ஊழிய ஸ்தாபனங்கள், ஊழியங்கள், பல்வேறுபட்ட ஊழியங்கள். நிறைய பேர் வந்து பிளைண்ட் மினிஸ்ட்ரி பண்ணலாம், இல்லை வந்து ஊர் ஊராக சென்று மெசேஜ் தரலாம், இல்லை டொனேஷன் தரலாம், இல்லை ஜெபம் பண்ணலாம், பொருள் தரலாம். பல்வேறு வகைப்பட்ட மிஷனரிகள் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள், அதே போல் சபைகள், ஆதி திருச்சபை இருக்குது, இண்டிஜினியஸ் திருச்சபைகள் காணப்படுகின்றன. இது எல்லாவற்றையும் ஏசப்பா, ஊழியர்கள் ஏசப்பா, தனியாகவோ குழுவாகவோ செய்கின்ற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க கர்த்தாவே. அவர்கள் ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்தருளும் ஏசப்பா. நிறைய இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. அவங்களுக்கு போக்கிலும் வரத்திலும் நீர் அவர்களோடு உம்முடைய சட்டைகளின் நிழலிலே அவர்களை அடைக்காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, எத்தனையோ பெண் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தாரும் கர்த்தாவே. ஒரு சிலர்
வந்து கப்புலா போயிடுறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா, தனி ஒரு பெண்ணாக செல்லும்போது ஏசப்பா நெறைய பிரச்சனைகளை, இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது கர்த்தாவே. அங்க போனா மொழி பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறமா உணவு பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கலாச்சார பிரச்சனை, பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை தாரும். இதெல்லாம் பார்த்த உடனே, ஐயோ! என்னால முடியாதுன்னு பின்வாங்கிடக்கூடாது ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தாரும் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இப்படி அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்யும்பொழுது நோயினால தாக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்தில் ஏசப்பா மரித்தவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்திலே பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அதனால ஏசப்பா இயற்கை பேரிடர், இயற்கையால் இந்த உலகத்தை நீர் அழித்து கொண்டிருக்கிறது நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஏசப்பா இது என் டைமாக இருக்கிறதுனால எல்லாரும் மனம் திரும்பி வாழணும் ஏசப்பா. உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்கள். அது யாராக இருந்தாலும் இந்த வரும் கோபத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் ஏசப்பா எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்புவித்து உம்மையே நம்பி விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ கிருபை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா நோயிலிருந்து விடுதலை தாரும் ஏசப்பா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் ஏசப்பா நோயினால் தாக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. போதுமான உணவு இல்லை ஆண்டவரே. ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு போஷாக்கு கிடையாது ஆண்டவரே. அதனால் நோயினால் தாக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. எய்ட்ஸ்னால் மற்றும் கேன்சரால், டயபெட்டிக்கு, ப்ரெஷரு, பிபி, டென்ஷன், எவ்வளவோ சிறுநீரகம், அதுக்கப்புறமா வந்து டாய்லெட் வசதி இல்லாதனால கிட்னி பாதிக்கப்பட்டு மற்றும் எவ்வளவோ போராட்டங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. ஏசப்பா அவர்களுக்கான வசதிகளை நீர் செய்து தாரும் கத்தாவே. அவர்கள் ஏசப்பா எங்கு சென்றாலும் கத்தாவே நல்ல உணவை நீர் அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் ஆட்களை ஏற்படுத்தும். அவர்களுடைய பண தேவைகளை சந்தித்தரலும். ஒரு சபையாக இருந்தாலும் சரி, ஊழிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஊழியங்களாக இருந்தாலும் சரி, ஏசப்பா ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவைகளை பண தேவைகளை சந்தித்தருளும். அதனால் அவங்க சோர்ந்து போய் உம்மை விட்டு பின்வாங்கக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா நீர் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்கள் வாஞ்சையோடு இந்த ஊழியத்தை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் பணத்தையும் பொருட்களையும் மற்றவர்கள் அன்பையும் நீ தந்தருளும் கத்தாவே. ஏசப்பா மேலுமாக ஏசப்பா அவர்கள் செல்லுகின்ற இடங்களில் ஏசப்பா எத்தனை விரோதங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பேர் அவர்களை வெறுத்து ஒதுக்கினாலும் பரமபிதா நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி செல்வதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு சமாதானத்தை தாரும். அவருடைய பிள்ளைகளின் படிப்பை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். அவர்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்களுடைய தேவைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மறுபடியுமாக இயேசப்பா இந்த ஊழியம் சபையாக சபை, ஊழிய நிறுவனங்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், ஊழியங்கள் மற்றும் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் எல்லாரையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் தேவைகளை சந்தித்தருளும். பாதுகாப்பை தாரும். நல்ல ஆரோக்கியத்தை தாரும். அவர்கள் சத்ருவின் கைகளுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்காத வண்ணம், சிக்கி கொள்ளாத வண்ணம் அவர்களை நீர் வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. நீர் எங்களை நன்றாக எசப்பா போஷித்து வருவதற்காக, எங்களுக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு சுதந்திரத்தை கொடுத்ததற்காக, இந்த IMTV எசப்பா ஒவ்வொரு மாதமும் இந்த 12 மணி நேர ஜபத்தை எடுத்து நடத்துகின்ற இந்த நிறுவனத்திற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தருவதற்காக, தரப்போவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.